முதல் அரசு நிகழ்ச்சியில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாதது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் விஜயின் பேச்சு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் முதல் அரசு நிகழ்ச்சியில் எந்த மக்கள் சார்ந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், திருச்சி கிழக்கில் முதலமைச்சரின் பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் வேறு என்னென்னலாம் கூறியிருக்கிறார்? விரிவான விவரங்கள் என்ன? திருச்சியில் நேற்று பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரையுமே மக்களை சந்தித்து நன்றிகளையும் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதல் நிகழ்ச்சியாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி கருதப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த முதல் நிகழ்ச்சியில் புதிய திட்டங்கள் பொறுத்தவரையுமே முதலமைச்சர் அறிவிப்பார் என பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பில் இருந்து இல்லாத எதுவும் திட்டங்கள் அறிவிக்காத நிலையில் ஏமாற்றம் அளித்திருப்பதாக தற்பொழுது பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளும் எடுத்து கூறியிருக்கிறார். அந்த கருத்துக்களை நாம் உடன்பின் ஒன்றாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற கொண்ட பிறகு பங்கேற்ற முதலாம் அரசியல் நிகழ்ச்சியான திருச்சி பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக உணவு வழங்கும் உழவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாதது ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் முதலமைச்சர் விஜயின் திருச்சி பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிந்தைய மரபு கூட்டமாகவே அமைந்திருப்பதாக விசுவாசமானது எனவும் கூறப்பட்டிருக்கிறார். மேலும் 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த ஜூன் 10 முதலமைச்சராக பதிவேற்ற பிறகு அந்த விழா நடந்த மேடையிலே தமது அரசியல் பயணம் எத்தகையாக இருக்கும் என்பது குறித்து உரையாற்றினர். அதன் பின்னர் 3 வாரங்களாகிவிட்ட நிலையில் எந்த ஒரு விழாவிலும் பங்கேற்கவில்லை, அவர் உரையாற்றவும் இல்லை. அந்த வகையில்தான் அரசின் புதிய திட்டங்கள் குறித்து அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. இத்தகைய சூழலில் திருச்சியில் தொடர்ந்து மக்களை சந்திக்கும் பயணமானது நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் பெருமளவு மக்களின் எதிர்பார்ப்பாக இல்லாத வருத்தம் அளிக்கிறது எனும் குறிப்பாக அது அரசு விழா அல்ல, ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான் என்றாலும் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பங்கேற்று முதல் பொது மேடையில் என்பதால் தமிழ்நாட்டின் மக்களுக்காக ஏதாவது திட்டங்களை அறிவிப்பார் எனும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் குறிப்பாக பெருமளவு அவருக்கு வாக்களித்த விவசாயிகள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் அவற்றின் களைவதற்கு நடவடிக்கைகள் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு எதிராகவே அவரது உரை அமைந்திருந்தது. திருச்சி மாநகரை தமிழ்நாட்டின் இதய பகுதி என்று முதலமைச்சர் விஜய் அவரது உரையில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு மேலாக காவிரி பாசன மாவட்டத்தின் இதயமும் திருச்சி தான் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் காவிரி பாசன மாவட்ட விவசாயிகளின் இன்றைய பெரும் கவலை குறுகிய பாசனத்திற்கான மேட்டூர் அணையிலிருந்து வழக்கம் போல் ஜூன் 12 பார்த்தோம் என்றால் திறக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கிறது என்பதுதான். அந்த அடிப்படையில் ஜூன் 12 நாளுக்கு நாள் இன்னும் 10 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து நிலைப்பாட்டை அரசு அறிவித்திருக்க வேண்டும். ஒருவேளை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லை என்றால் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்ய வசதியாக தடையில்லா மும்முனை மின்சாரம் குறுவை தொகுதி திட்டமும் ஆகியவற்றை அரசு அறிவித்திருக்க வேண்டும். அதற்கான சிறப்பு வாய்ப்புகள் பொறுத்தவரையுமே திருச்சி மேடையாகும். ஆனால் மறந்து கூட மேட்டூர் அணையை திறப்பது குறித்து குறுவை சாகுபடி குறித்தும் முதல்வர் வாயை திறக்கவில்லை. அந்த அடிப்படையில் காவிரி பாசன மாவட்டங்களில் எதிர்காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக திகழ்வது மேகதாது அணை திட்டம்தான். கர்நாடகாவில் மேகதாது அணை வைத்து அரசியல் செய்து வரும் காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் அம்மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் அணை கட்டவும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதனால் காவிரி பாசன மாவட்டங்களிலும் கூட விவசாயிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் அதனை தணிக்கும் வகையிலான நம்பிக்கையூட்டும் அறிவிப்புகள் முதலமைச்சர் விஜய் திருச்சியில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் தான் இறுதியாக இந்த முதலமைச்சர் பொறுத்தவரையுமே விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரா என்பது குறித்து பெரும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. ஆனால் நேற்று நடந்த மேடையில் பார்த்தோம் என்றால் பெரும் ஏமாற்றம் தான் அளித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரையுமே தமிழக அரசு உழவர்களுக்கு அளித்த மிகப்பெரிய ஏமாற்றம் பயிர்க்கடன் தள்ளுபடி தான். சிறு குறு உழவர்களின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 5,000 முதல் 50,000 வரை மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 20,000 கோடிக்கு கூடுதலான கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய நிலை வெறும் 2,000 கோடிக்கு குறைவான கடன் தள்ளுபடி மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. இதில் நடந்த குளறுபடிகளை முதலமைச்சர் திருச்சியில் சரி செய்வார் எனும் பார்த்த நிலையில் அதுவும் எதுவும் நடைபெறவில்லை. அந்த வகையில் விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் அவரிடம் ஆட்சி பொறுப்பை தமிழக மக்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சர் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இனியாவது உழவர்கள் மற்றும் தமிழக மக்களின் தேவைகளை உணர்ந்து நிறைவேற்றும் வகையான அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் வெளியிட வேண்டும் என வலியுறுத்துகிறார் என தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கருத்துக்கள் மூலம் இந்த அறிக்கையை எக்ஸலை பதிவில் பதிவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.